ஹலோ எவ்ரி ஒன் நீட்ஸ் அவேர்னஸ். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் அந்த பெண்ணிற்கு நடந்த மாதிரியே ரீசெண்ட் டேஸில் என்னோட நண்பருக்கு நடந்ததா அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த டெம்பிள் எந்த மாதிரியான டெம்பிள்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது அகமிக் டெம்பிளா நான் அகமிக் டெம்பிளான்னு பார்க்கணும். அகமிக் டெம்பிள்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ். நான் அகமிக் டெம்பிள்ஸ்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய அம்மன் கோவில், கருப்பசாமி கோவில், ரீசன்ட்லி பில்டு ஸ்மால் டெம்பிள்ஸ், பிரைவேட் ஃபேமிலி டெம்பிள்ஸ், இதெல்லாம் நான் அகமிக் டெம்பிள்ஸ். அகமிக் டெம்பிள்ஸ்னால் அங்க அகம விதிகள் பின்பற்றப்படுகிறது. இந்த விதிகள் கோவிலை எப்படி கட்ட வேண்டும், யார் பூஜை செய்ய வேண்டும், கோவிலில் உள்ள மூலவர் மற்றும் இதர சாமி சிலைகளை யார் நேரடியாக தொடுவது, பயிற்சி பெற்ற அர்ச்சைகள் மட்டும்தான் என்று அகம விதிகள் சொல்கிறது. பொதுமக்களுக்கு தொடுவதற்கோ பூஜை செய்வதற்கோ அனுமதி கிடையாதுன்னு சொல்லுது. பிரச்சனையோட தொடர்புடைய ஒரு வழக்கை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு அரசு தொடுத்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்ற வழக்கின் போது நீதிமன்றங்கள் சொன்னது, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்கள் ஆக தடை விதிக்க முடியாது. ஆனால் அகமிக் டெம்பிள் என்றால் குவாலிஃபைடு அர்ச்சகர்கள் மேண்டிட்டரின்னு சொன்னாங்க. ஜாதி முக்கியம் இல்லை, அகம விதிகள் முக்கியம்னு சொன்னாங்க. எனது பெண் தோழி சென்றது நான் அகமிக் டெம்பிள். ஸோ அந்த கோவில் நிர்வாகிகள் அப்படி நடந்திருக்க கூடாது. இந்த மாதிரியான சமயங்கள்ல நீங்க போலீஸ்ல புகார் கொடுக்கலாம். பிஎன்எஸ் அண்டர் செக்ஷன் 79 படி பெண்களின் மரியாதையை அவமரியாதை செய்வதாக சொல்லி புகார் அளிக்கலாம். இன்கேஸ் அது பிரைவேட் ஃபேமிலி டெம்பிளாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு சிலையை தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் உண்டு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 26 படி ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் டு மேனேஜ் தர் ஓன் மேட்டர்ஸ்னு சொல்லுது. அதுக்காக வல்கரா பிடிச்சி இழுக்கணும், அவங்கள காயப்படுத்தணும்லாம் எந்த லீகல் ப்ரொவிஷனும் கிடையாது. அதே சமயம் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டின்னு சொல்லுது. ஸோ அதன்படி கோவில் நிர்வாகிகள் நடக்க வேண்டும். ஃபைனலி, டச்சிங் ஐடியல் இஸ் நாட் எ லீகல் ரைட்ஸ், பட் டிக்னிட்டி ஆஃப் டிவோட்டி இஸ் எ லீகல் டியூட்டி.